அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருந்துச்சு. இப்போ மீண்டும் ஒன்று சேருகிறதா? ஒன்று தான் சேர்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சசிகலா எடப்பாடியோட உயர்ந்த ஸ்டேச்சரில் ஒன்றுபட்ட அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராட்டு வந்தவங்க. தினகரன் கட்சி அலுவலகத்துக்குள்ளே எடப்பாடியை கூப்பிட்டு கமாண்ட் பண்ணவர், சிஎம்ஐ கமாண்ட் பண்ணவர் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக இருந்து. ஓபிஎஸ் இரட்டை தலைமையில் ஒருத்தர் ஜெயலலிதாவால் முதல்வராட்டு சொல்லப்பட்டு பரதானி பேர் வாங்குவார். இந்த 3 பேர் ஸ்டேச்சரும் எடப்பாடி ஸ்டேச்சரோட மேல். அவங்க கூட மோதினார். இப்போ இவர்கிட்ட மோதினது இந்த 3 பேர்கிட்ட இவர் மோதும் போது இவருக்கு துணையாக நின்றவங்க கிட்ட தான் மோதினார். அந்த இடம் மோதினவங்களுடைய லோக்கல் ஸ்டாண்டி அடிபடுது. நீங்கள் சசிகலாட்ட மோதும் போதும் எடப்பாடிக்கு ஆதரவான நீங்கள், தினகரன்கிட்ட மோதும் போது ஓபிஎஸ் கிட்ட மோதும் போதெல்லாம் ஆதரவான நீங்கள். குறிப்பாக இவங்க செய்த தவறு தான் இரட்டை தலைமையை நீக்கி ஒற்றை தலைமைங்கிறதுல அதிகாரத்தை எடப்பாடி கிட்ட, தங்கள் சக்தியும் எடப்பாடி கிட்ட கொண்டு கொடுத்து எடப்பாடி அதிகாரம் மிக்கவராட்ட ஆக்கிட்டாங்க.